நான் உழைக்கிறேன் சார். நான் வந்து ஓபிஎஸ் துரோகத்துக்கு துணை போக முடியாது. ஓபிஎஸ் துரோகத்துக்கு நான் துணை போக முடியாது. ஓபிஎஸ் துரோகத்துக்கு துணை போக முடியாதுன்னா நீங்க பெட்டிஷன் கொடுப்பீங்க. சின்னத்தை முடக்கணும்னு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, தேர்தலை நிறுத்தணும்னு பெட்டிஷன் கொடுக்கணும், விஜயபாஸ்கர் இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணணும் பெட்டிஷன் கொடுக்கணும். நான் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? ஓபிஎஸ் வரலாறு நான் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? ஓபிஎஸ் வரலாறு நான் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? தேவையில்லை, தேவையில்லை. எல்லாம் நான் படித்தவன், ஒரு எம்பிபிஎஸ் படித்தவன், ஒரு டாக்டர். ஒரு தேர்தலில் களத்தில் பணியாற்றக்கூடிய ஒருத்தருடைய சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நிக்காது. சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நிக்குமா? நிக்காது. தேர்தலுக்கு 3 நாள் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு ரைடு தேவையா சார்? நீங்க பணம் இருந்தா புடிங்க சார். யூ கேட்ச் மீ, யூ அரெஸ்ட் மீ இஃப் ஐ ஹேவ் எனி மணி. பணம் இல்ல சார், பணம் இல்ல. there is no money. டென்டல்ல, கிரியேட்டர்ல, பிஎஸ்ஓல, போயட்டல்ல, டிராவலர்ல பணம் இல்ல சார். இன்னைக்கு பாரத் சார் morning income tax department, CRF police, they came to my 6 o'clock. I very much cooperated. I opened all my door. I opened all the drawers, all the bureau and almirahs. They searched like anything. I am very much cooperated. Still I am cooperating to the police department, everything. I have to obey the rules and regulations because I am the minister. But they not found 10,000 rupees from my house. They not at all taken 10,000 rupees from my house, from my wife, my child. Nowhere they found. They not allowed my children to go to the school, sir. She is first standard. She is doing first standard. She is crying to go to the school. They are not allowing. I told media people are waiting outside. I have to tell the truth. You please give me permission to meet the media. They are not permitting. They are threatening me because TT Vidyanathan is going to win in 50,000 votes difference. They are threatening me. But by threatening they cannot get success. Sir, you should know. அதான் சார் நீங்க சரத்குமாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் எங்க சார் கொடுத்தேன்? சரத்குமாருக்கு எவ்வளவு? அவர் ஏன் நான் கொடுக்கணும்? அவர் ஏன் என்கிட்ட வாங்கணும்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். I cooperated. I am cooperating to the officer. I am cooperating to the police. I allowed all the CRF inside. I opened all my car doors, dicky, everything. They searched even my bathroom. They searched, but they not found 10,000 rupees. 10,000 ரூபாய் பணம் கூட அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல என்ன டாக்ஸ் பேர்? ஐ மீன் எஸ்எஸ்சி, என்னுடைய மனைவி எஸ்எஸ்சி, என்னுடைய தந்தை எஸ்எஸ்சி, என்னுடைய அம்மா எஸ்எஸ்சி, என்னுடைய மகள் எஸ்எஸ்சி, எங்க அப்பா எஸ்எஸ்சி, எல்லாரும் எஸ்எஸ்சி. நான் எல்லாம் டாக்ஸ் பே பண்ணிக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. கேப் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் சார். தேர்தல் நேரத்தில் இல்ல இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எனக்கு இன்னைக்கு விருது 1.25க்கு ஹானரிங் த ஸ்டேட். தமிழ்நாட்டு சுகாதாரத்துறையை, தமிழ்நாட்டு அரசை பாராட்டி இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எனக்கு விருது வழங்குகிறார். அந்த விருது எனக்கும், அந்த விருதை என்னால் பெற முடியாத அளவிற்கு என்னை டார்ச்சர் பண்றாங்க. அம்மாவுடைய அரசுக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி விருது சார். இன்னைக்கு 1:15 மணிக்கு டெல்லி விஞ்ஞான் பவன்ல எனக்கு விருது. டெல்லி நான் காலையில 8:45 ஃபிளைட் டெல்லிக்கு போட்டிருக்கிறேன். என்னை எஸ்ஐஎம் பர்மிட் பண்ணிக்கிறார். எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் என்னை பர்மிட் பண்ணிக்கிறார். அந்த விருதை நான் வாங்க முடியாத அளவுக்கு